ஓகே சார். ஜி.கே. வாசன் இதுல முக்கிய புள்ளியா இருக்காரு போல இருக்கே. குறிப்பா டெல்லியிலயும் சரி, எடப்பாடியையும் சரி, அடிக்கடி ஜி.கே. வாசன் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. ஜி.கே. வாசனுக்கு என்ன சார் ரோல் இருக்கு இந்த என்டிஏ கூட்டணியை ஜி.கே. பொறுத்தவரைக்கும்? வாசன் மட்டும் இல்லை, ஓய்வு பெற்ற முன்னாள் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியும் இதில் இன்வால்வ் ஆகிறத கேள்விப்படும். ஓகே, யாரை சொல்றீங்கன்னு தெரியுது. ஆமாம், அவங்க 2 பேருமே டேக் ட்ரூ டிப்ளமசின்ற மாதிரி இந்த மைனர் இஷ்யூ 2 பேருக்குள்ள உள்ளதான் வாசன் சொன்னால் தமிழ்நாட்டில் எல்லா அரசியல்வாதியும் கேட்பாங்க. மிகவும் பணிவானவர், தன்மையானவர், அதிர்ந்து கூட பேசாதவர், ஜென்டில்மேன் பாலிட்டிஷியன். ஒரு 10 பேர் எடுத்தீங்க, ஜென்டில்மேன் பாலிட்டிஷியன் எடுத்தீங்கன்னா அதில் ஜி.கே. வாசன் கண்டிப்பாக வருவார். யாரையும் அனாவசியமாக தரந்தாழ்ந்து பேச மாட்டார். திமுகவும் கூட கொள்கையை விமர்சிப்பார், பர்சனலாக பேச மாட்டார். அந்த வாசன் தான் இப்போ எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் ஒரு லிங்க் மாதிரி இருக்கார், பாலமா இருக்கார். பிரச்சனை தீர்த்து வைக்கிறது, சால்வ் பண்ணுறது. ஏன்னா வாசன் மனசு வச்சாருன்னா டைரெக்டாக அமித்ஷாவோட ஹாட்லைனில் பேச முடியும். ஓகே, அவனும் தேசிய தலைவர், மூப்பனாரோட பையன். அந்த குவாலிஃபிகேஷனில் சால்வ் பண்ணுறாரு. அந்த குவாலிஃபிகேஷனில் இன்ஃபேக்ட் அதிமுக மறுபடியும் பாஜக என்டிஏ கூட்டணியில் வரத்துக்கு ஒன் ஆஃப் த காரணமாக பேசப்படுகிறது வாசனோட நட்பு. ஓகே அப்படின்னு பேசப்படுது. வாசன் சொன்னான்னா எடப்பாடியார் வந்துருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா வாசனுக்கு என்னன்னா திருப்பி திராவிட கட்சிகளே வரக்கூடாது, என்டிஏ கூட்டணி வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார். அதிமுகவும் திராவிட கட்சி தான். ஆனால் ரேபிட் திராவிட பார்ட்டியில் சாஃப்ட் இந்துத்துவா மாதிரி இது ஒரு சாஃப்ட் திராவிடியன் பார்ட்டி. ஓகே, திமுக மாதிரி அந்த லெவல் இல்லை. ஏன்னா பிஜேபியோட ஒத்து போகிறதுங்கிறதுனாலே உங்களுக்கு தெரியலாமே சார். டிஎம்கேலேயே ஒரு பிராமின் ஆஃபீஸ் பேரர் வந்துட்டாரு, மைத்ரேயன் வந்தாச்சு. திமுக முன்ன மாதிரி இல்லைங்க, இப்போ இன்க்ளூசிவ் பார்ட்டியாக போயிடுது. எல்லாரும் எஸ்வி சேகர் மாதிரி எல்லாரும் உள்ள எல்லாருமே சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அரசியல்னு வந்துட்டா அவங்க தாத்தா கண்டுபிடிச்ச தாத்தா போன வழிமுறையில் தான் நான் போவேன்னு சொல்றது தப்பு. ஓகே, இது இளைஞர்களின் காலம். இல்ல சார், நாளைக்கு உதயநிதி இதோட புரட்சி போட்டாலும் பண்ணுவார்.